ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஜூன் 18ஆம் தேதி சந்தையில் என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட்டது, அடுத்த வர்த்தகத்திற்குண்டான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. அதனால மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலையிலிருந்து மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஒரு ட்ரேடு இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கால் புட் அதாவது அட்தமனியோட கால் நேற்று மார்க்கெட் முடிஞ்சது வந்து 24,100. அப்போ 24,100 கால் புட்டோடது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழேயே தான் இரண்டு பேருமே வர்த்தகம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அமைந்தது. அப்போ இந்த மாதிரி அட் த மணியில் அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் 18 ஸ்ட்ரைக் இருக்கிறவங்க டிகேவும் நடக்கிறாங்க, ரெண்டு பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வர்த்தகம் ஆகும் போதும் அது ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணாத போது மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரேஞ்சை கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு சற்று குறைவு. அப்போ அதை வந்துட்டு உன்னிப்பாக கவனிக்கணும். நேற்று மார்க்கெட்டில் 24,000 கால் புட்டை ஸ்ட்ராடலை பேஸ் பண்ணி நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தோம். அதை ஹிண்ட் எல்லாம் பதிவு பண்ண சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இருவர் மட்டும்தான் பதிவு பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய பார்வை அது வந்து சிறப்பாக இருக்கு. அனைவருமே சில விஷயத்துக்கு நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு காரணங்கள் உங்களுக்கு தெரியணும். நான் டெய்லி ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்காது. அது ஆப்ஷன் பையருக்கு ரெண்டே வாய்ப்பு தான். ஒன்று, ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு லாஸை புக் பண்ணணும், இல்லைன்னா ஆப்ஷன் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். இந்த இரண்டுக்குமே வாய்ப்பில்லாத இடத்துல நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா சும்மா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அப் அண்ட் டவுன் ஸ்பீடாக போய் ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் ஹிட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களோட கேபிட்டல் லாஸ் பண்ணுவீங்க. அதே போல் ஆப்ஷன் வர்த்தகத்தில் இருக்கிற ஃபுல் கேபிட்டல் சிலர் வந்து 10,000 வைக்கிறாங்க, 10,000 ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறாங்க. சிலர் 1,00,000 வச்சிருக்காங்க, 1,00,000 ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறாங்க. 10,00,000 வச்சிருக்காங்க, 10,00,000க்கும் இண்டெக்ஸ் வர்த்தகம் அது ஆப்ஷன் வர்த்தகத்தை செய்கிறாங்க, இல்லை ஸ்டாக் ஆப்ஷன் செய்கிறாங்க. இது முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் வேணும். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதனால் அதை உருவாக்காமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஆப்ஷன் பையிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்பாட் அமைஞ்சால் மட்டும்தான் பெரிய அமௌண்ட் உங்களால் எதிர்பார்க்க முடியும். இல்லைன்னா ப்ரீமியம் டிகேலையே நீங்கள் வந்து நிறைய பணத்தை இழக்க நேரிடும். அது வந்து அதற்கு உகந்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் ஒரு முக்கால்வாசி நாள்னே சொல்லிக்கலாம். அப்போ இந்த இடத்துல ட்ரேட் இனிஷியேட் பண்ணி ஒரு பிரேக் அவுட்டுக்காக ட்ரை பண்ணும்போது அது எல்லாமே ஃபெயிலியர்ஸாக வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி இன்னைக்கு அனுபவிச்சிங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. அதே மாதிரி மார்க்கெட்டை வந்துட்டு 9:15 இருந்து ஒரு 10 மணிக்குள்ள, 10 டு 12, 12 டு 2, 2 டு 3 இந்த மாதிரி 4 விதமாக பிரித்து இந்த எந்த டயத்தில் மூமெண்ட் நடக்குது, எந்த டயத்தில் உங்களுக்கு சாலிடாக ஒர்க் பண்ண முடியுது அப்படிங்கிறத பாருங்க. அப்போ அந்த மாதிரி நேரங்களை பிரித்து இது பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல ஒரு இம்பேக்ட் இருந்தது. அதற்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இது பாருங்க, நிப்டி நேற்றைய ஹை 24,108, நேற்றைய லோ 23,969, நேற்றைய க்ளோஸ் வந்து 24,085, இன்னைக்கு ஓப்பன் 24,073. அப்போ இந்த ஓப்பனுக்கு பெயர் வந்துட்டு நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஃப்ளாட் ஓப்பன் நடக்கும்போது 80% அப்படின்னு சொல்லலாம். காலுடைய ப்ரீமியம், புட்டோட ப்ரீமியம் ரெண்டுமே டவுன் ஆகக்கூடிய, ஏன்னா ஃப்ளாட் அவங்க எதிர்பார்ப்பு. புட் ஆப்ஷனை பை பண்ணவங்க என்ன ஆகுனா ஒரு ஹியூஜ் டவுன் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்காக வாங்கியிருப்பாங்க. கால் ஆப்ஷனை பை பண்ணவங்க ஒரு பெரிய கேப் அப் கிடைக்குமா, ஒரு ஜாக்பாட்டாக கிடைக்குமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல்ட் அடுத்த நாள் கொண்டு போவாங்க. அப்போது இங்கே ரெண்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் பெரிய கேப் இல்லாமல், பெரிய கேப் இல்லை டவுன் இல்லாமல் அப் இல்லாமல் நமக்கு ஓப்பன் ஆகும்போது அங்கே வந்து ஒரு ப்ரீமியம் டிகே நடக்கும் ஃப்ளாட் ஓப்பன். அப்போ இருக்கிறதுலேயே ஒரு ஃப்ளாட் ஓப்பன் வந்து ஒரு டேஞ்சரான ஓப்பன். இந்த ஃப்ளாட் ஓப்பன் நடந்து மார்க்கெட் வந்து ஒரு சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு அக்குமுலேஷன் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல இண்டெக்ஸுக்கு வெயிட்டேஜ் யாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எந்த மாதிரி இம்பேக்ட் இருக்காங்களோ அந்த சைடு வந்துட்டு கண்மூடித்தனமாக போக வேண்டியதுதான், அதான் நடந்தாகணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஒரு பாசிட்டிவாகவும் ஐடி செக்டர் நெகட்டிவா. அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பேங்க் நிஃப்டி காரணமாயிருச்சு, திருப்பி மார்க்கெட் இறங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும்போது ஐடி செக்டார் வந்து ஒரு இம்பாக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து ரெண்டு பேர் விளையாண்டி இண்டெக்ஸை மட்டும் ஃபிளாட் பண்ணிட்டாங்க. அப்போ இறுதி நேரத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் பின் மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய மார்க்கெட் நான் குறிப்பிடுறது நிஃப்டியை
இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து 24,100 அப்படிங்கிற இடத்த நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப மார்க்கெட் வந்து நேற்று மேல தான் ஏறி முடிஞ்சாங்க. அப்ப ஹை நியர்ல முடிஞ்சிருக்கிறாங்க. அதான் நடந்திருக்கு. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் ரூ. 161 புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் ரூ. 138. அப்ப ரூ. 23 வித்தியாசம் வருது. அப்போ 24 24,077 அப்படிங்கிற இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப ஸ்பாட் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா 24,085. அப்போ மார்க்கெட் அதாவது நிஃப்டி நமக்கு ஜூன் 23 கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ரூ. 8 டிஸ்கவுண்ட்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப டிஸ்கவுண்ட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கால் சைடு டைம் வேல்யூ குறைவாகவும், புட் சைடோட டைம் வேல்யூ சற்று அதிகமா இருக்கும். ஸோ, இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பனுக்கு மேல சஸ்டெயின் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது அப்படின்னா, புட் பிரீமியம் வந்து டிகேக்குள்ள போறக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அது இன்றைய தினம் நிகழ்வுல நடந்தது. அதற்கு பாருங்க. நேத்து மார்க்கெட்டோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த ஜோன் பாருங்க. இந்த ஜோன மட்டும் எடுத்துக்கோங்க. புட்டோட லோ 155. காலோட ஹை 155. அப்ப என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் 24,101 அப்படிங்கிறது ஹைன்னு அர்த்தம். அப்போ புட் வந்துட்டு லோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. கால் வந்து ஹை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 155 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது உன்னிப்பா கவனிக்கணும். இன்னைக்கு யாரெல்லாம் வந்துட்டு காலையில ஒரு லவ் லெட்டர் எழுதுனீங்களோ, மார்க்கெட்டுக்கு எழுதுனீங்களோ, இந்த இடம் ரொம்ப முக்கியம். அப்ப மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி இருக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்ல மஸ்ட்னா கண்டிப்பாக 24,100 காலுடைய எஸ்டர்டே ஹை 155. இதற்கு மேல் டுடே புட் ஆப்ஷன் வந்துட்டு ட்ரேட் நடந்துட்டு இருந்திருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு ஹையை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்பை இழந்திருக்கும் அப்படிங்கிறது இங்க இருக்கு. அப்போ இதை உன்னிப்பாக கவனிக்க நான் சொன்ன வார்த்தைகள். அப்போ இங்க போய் பார்க்கலாம். இங்க நான் ட்ரேடிங் வியூல நான் என்ன பண்றேன்னா மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ல அதை கொண்டு போய் காமிக்கிறேன். பாருங்க, இது இந்த கேண்டில் வந்து புட் ஆப்ஷன், இந்த கேண்டில் எல்லோ ப்ளூ இருக்கிறது வந்து கால் ஆப்ஷன். இப்ப பாருங்க இதோட டேட்டாஸ். இந்த 155க்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலையில இருக்கு. அதாவது ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு ஒரு 10 மணிக்குள்ள மட்டும் தான் அது இருந்திருக்காங்க. அதன் பின் பார்த்தீங்கன்னா, 155 அப்படிங்கிற இடம் வந்துட்டு 24,100 காலுடைய எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ. யாரு? 24,100 புட்டோட. அப்போ இவங்க லோ கட் பண்ணிட்டாங்க. இவங்க லோ கட் பண்ணும்போது கால் ஆப்ஷனுடைய ஹை எங்க இருக்குன்னா, நேத்து 155 தான். அந்த அருகிலேயே இல்ல. அப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட்ல வந்து டிகே நடந்திருக்கு. இந்த டிகே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, கால் செல்லர் வந்து பயப்படல ஃபர்ஸ்ட். புட் செல்லருக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா, மார்க்கெட்ல டிகே நடக்குது. அப்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்ல இருக்காங்க. ஆனா, புட் ஆப்ஷன்ஸோட பிரீமியம் வந்துட்டு டிகே நடக்குது அப்படிங்கும்போது, இந்த இடத்துல கால் செல்லர் பயப்படல. எப்ப பயந்தாங்க அப்படின்னா, மார்க்கெட் மதியத்திற்கு மேல இந்த இடத்துல பாருங்க, ரூ. 155 இருந்த மீட்டிங் 116 இந்த இடத்துல இங்க இங்க நடந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் புட்டு கீழ வராங்க. கால் வந்து மேல போறாங்க. அந்த இடத்துல தான் இந்த பெரிய கேண்டில்ஸே விழுந்திருக்கு. அதுவர உங்களுக்கு இம்பாக்ட்டே இல்ல. அப்ப இந்த மாரி மார்க்கெட் சைட்வேக்குள்ள போகும்போது, முற்றிலும் நம்ம வந்துட்டு ட்ரேட அவாய்ட் பண்றது புத்திசாலித்தனம். ஏன்னா, ஆப்ஷன் பிரீமியம் கரைவுல இருக்கும்போது, உங்களுக்கு நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ண உங்கள தூண்டிட்டே இருக்கும். நீங்க ஒரு ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட்டுக்காக ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு மேல ட்ரேட் பண்ணலாம்னு நெனைப்பீங்க. அத ஹிட் பண்ணி ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு, கடைசில தான் ஒரு மொமெண்டம் குடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சில ஹீரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 டைம் அடி வாங்கிட்டு 4வது டைம் தான் திருப்பி குடுப்பாங்க. அந்த மாரி மார்க்கெட் என்ன பண்ணும் அப்டின்னா, அடி வாங்கிட்டு கடைசில திருப்பி குடுக்குற ஸ்ட்ராட்டஜி இது. அப்ப இந்த மாரி இடத்துல பொறுமை காக்கிறவங்க, இந்த மாரி சைட்வேக்குள்ள இருக்கிறவங்க, செகண்ட் ஹால்ஃப்ல டைம் கம்மியா இருக்கும்போது ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எளிதாக இருக்கும். இது ஒரு இம்பேக்டர். அடுத்தது
மார்க்கெட்ல நம்ம 20 இங்க பாருங்க 24,100 இதோட மீட்டிங் பாயிண்ட்டை நம்ம 150 காமன் வச்சோம். அப்போ 23,950 24,250 அப்படின்னு வரும். அப்போ நேத்து மார்க்கெட் முடிஞ்சது 24,77. அப்போ இந்த 23,950 காலுக்கு ரூ. 127 இன்ட்ரின்சிக் வேல்யூவும் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூ. 173 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இது என்ன இம்பேக்டட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 23,950 கால். இந்த 23,950 டு 24,080 டோட்டல் ஏரியா 300. அப்போ இந்த 300யும் இந்த 127 யாருக்கு கால் சைடு போட்டுக்கணும். புட் சைடுக்கு இந்த 173ம் 300 இந்த ரெண்டையும் போட்டுக்கோங்க. அப்போ இவங்க 127க்கு கீழே போகவே இல்லை, 300க்கு மேலையும் போகல. யாரு? 23,950 கால். அப்போ அதே மாதிரி 24,250 புட் நம்ம என்ன போட்டிருந்தோம்? 173. அதே மாதிரி 300. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 24,250 புட் இந்த 173 ரூபாயை பிரேக் பண்றாங்க. அந்த கால் ஆப்ஷன் 300க்கு மேல போகல. ஆனாலும் இந்த டிராப் அவுட்டுக்கு அப்புறம் தான் அந்த அப்ரிசியேஷனே நமக்கு கிடைக்குது. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவங்க 173க்கு மேலேயே இருந்திருந்தாலும் நமக்கு அந்த இம்பாக்ட் கிடைச்சிருக்காது. ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணும்போது இவங்க 2 பேரும் தான் போட்டியாளர்களா நம்ம பார்த்தோம். அப்போ மார்க்கெட்ல வந்துட்டு 24,100 வந்துட்டு நம்ம வந்துட்டு மிட் பாயிண்டா ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை எடுத்ததுக்கு இவங்க 2 பேர்த்தையும் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தாலே நமக்கு புரிஞ்சிருக்கும். முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீட்டிங் பாயிண்ட்ல டிகே அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 24,100 லாஸ்ட் டைம் இருக்காங்க. இன்னும் செட்டில்மெண்ட் பிரைஸ் வரல. என்ன செட்டில்மெண்ட் வராங்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் மொமெண்டம் நடக்கும். இப்போ நமக்கு ஹை என்னன்னு பார்த்தலாம். அதே போல நமக்கு ரூ. 150 மீட்டிங் பாயிண்ட் இருந்தது. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்துட்டு 24,194 அப்படிங்கிற இடத்துக்கு நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 95ன்னே வச்சுக்கலாம். மார்க்கெட் ஹை போயிருக்காங்க. நிஃப்டி ஸ்பாட்டோட ஹை என்னன்னு பார்த்துக்கலாம். 23,189. அப்போ கடைசி நேரத்தில் இங்கே டிஸ்கவுண்டாக இருந்தவங்க நமக்கு இங்கே ப்ரீமியத்தில் வந்து இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே தெரியுது. அப்போ இதை உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். ஓகே, நிஃப்டி ஸ்பாட்டோட ஹை வந்துட்டு 24,189. அடுத்தது இப்போ நமக்கு க்ளோசிங் வந்துட்டு கடைசி நேரத்தில் ஏறுனால 24,150 கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ 150 நம்ம கொண்டு போய் பார்த்தலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் நமக்கு 98 ரூபா புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் வந்துட்டு 135 ரூபா. அப்போ 37 ரூபாங்கும் போது நமக்கு மார்க்கெட் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸாக 24,187 நடந்திருக்கு. ஆனால் நமக்கு செட்டில்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு தெரியல. அப்போ நீங்கள் 24,150 எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கலாம், இல்லை 24,200 எடுத்துக்கலாம். ஆனால் நான் 24,150 எடுத்துக்கிறேன். இப்போ இதோட மீட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 100, 135, 17, 117 ரூபா அந்த மாதிரி மீட்டிங் பாயிண்ட் இருக்கு. அப்போ இந்த 117 நான் வந்துட்டு +100 -100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் அங்கே தான் இருக்கு. நீங்கள் 100 எடுத்துக்கலாம், 150 எடுத்துக்கலாம். அப்போ 24,050 இந்த பக்கம் 24,250 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்போ மார்க்கெட் இப்போ க்ளோசிங் வச்சு நீங்கள் இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ கனெக்ட் பண்ணி மார்க்கெட்டோட ரேஞ்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்ன இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். 24,100 கால் தான் அதிக வர்த்தகம், அதாவது மார்க்கெட் ஸ்ட்ராடல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்ட்ராடல்ல இருக்கிறதுனால மஸ்ட் 24,100 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுடைய மார்க்கெட் மேலே போகிற இண்டிகேஷன் வேணும் அப்படின்னா புட் ஆப்ஷனுடைய டுடே ஹை
அண்ட் டுமாரோ ஹை, நாளைக்கு மார்க்கெட் லைவ்ல இருக்கக்கூடிய ஹைக்கு மேல இந்த 2400 கால் அமைய வேண்டிய கட்டாயம் இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போகும். இல்லைன்னா மார்க்கெட் இறங்கக்கூடிய தத்துவத்திற்கு சென்று விடுவார்கள். இது உன்னிப்பாக கவனிக்கணும். 2400 இன்னைக்கு ஸ்ட்ரேடலா இருக்கிறது நாள. இதே பாயிண்ட் ஆஃப் தான் நமக்கு 24,000ல நடந்தது. 24,000 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய ஹை 230 இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 230 இன்னைக்கு ரீச் பண்ணியிருக்காங்க. யாரு? 24,000 கால். ஸோ, மார்க்கெட் இவங்க 235க்கு மேல இருக்கக்கூடிய சந்தர்ப்பமும், யாரு? 24,000 கால் 235க்கு மேல நிக்கக்கூடிய சந்தர்ப்பமும், 24,100 கால் வந்துட்டு 180க்கு மேல இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் மார்க்கெட் மேல் நோக்கி போறதுக்குண்டான வாய்ப்பை முடிவு செய்வார்கள். நாளைக்கு என்ன மாரி ஓப்பன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. அப்போ மார்க்கெட் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு சில டேட்டாஸை நீங்க எடுத்து பார்க்கணும். இதற்கு உண்டான கட்டண பயிற்சி நம்ம வந்துட்டு ஜூன் 27ஆம் தேதி நமக்கு ஆப்ஷன் டேபிள் அனாலிசிஸ் அப்படின்னு 1 மந்த் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு. ஜூன் 27ஆம் தேதி நம்ம ஒரு டைரக்ட் கிளாஸ் கோயம்புத்தூர்ல ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்கை பற்றி ஜிபு நிறுவனம் நம்மளும் இணைந்து பண்ணுறோம். அதற்குண்டான என்கொயரி அதே நம்பருக்கு பண்ணலாம். ஜூன் 21ஆம் தேதி நம்ம ஆன்லைன் பெய்டு வெபினார் நடத்துகிறோம். சிந்தெட்டிக் ஃபியூச்சர் கால்குலேஷனை பற்றி. அதில் கலந்து கொள்ள விருப்பம் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரீ மெம்பர்ஷிப் 1 மந்த் நம்ம ஃப்ரீ ஆக்சஸ் கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவங்க அணுகுங்க. நன்றி, வணக்கம்.